என்ன சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஓகே, நீங்க ஓகேவா? பேசா பாருங்க. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. எங்களுக்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் கிடைச்சிச்சு, விவசாயிக்கு சுதந்திரமே கிடைக்கல. அருமையாக நாங்கள் இங்கேருந்து டெல்லி போய் பிரதம மந்திரியை பார்த்து எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கறதுக்கு சொன்ன மாதிரி நதிகளை இணைக்க கோதாவரி காவிரி விவசாயிக்கு பென்ஷன் கொடுங்க, கார்பரேட் கம்பெனிக்கு 24 லட்சம் கோடி தள்ளுறது எங்களுக்கு விவசாயி தள்ளுறது. பையன்லாம் படிக்கிறதுக்கு கல்வி கடன் வாங்கியிருக்கான், ஆனால் வேலை கிடைக்கல. அதனால் கடனை அடைக்க முடியல, தள்ளுபடி பண்ணி கேட்கலான்னு இருந்தோம். எங்கள் நடுவழியிலே மறித்து அடித்து அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ எழுதி கொடுத்தாங்க, நாங்கள் தான் வண்டியை விட்டு இறக்கணும்னு. இப்போ எங்கள் மேலே மத்திய பிரதேஷ் போலீஸு, மகாராஷ்டிரா போலீஸ் கேஸ் போட்டு சம்மன் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அதனால் மோடி ஐயாவை பார்த்து, ஐயா எங்களை காப்பாற்றுகிற விவசாயிகளை அப்படின்னு போய் செக்கல்பட்டி மனு கொடுத்தோம். அவர் வந்து டிஎஸ்பிகிட்ட பேச சொன்னார். டிஎஸ்பிகிட்ட மனு கொடுத்தோம். அவர் அந்த மாவட்ட பிஜேபி தலைவர்கிட்ட பேச சொன்னார். அவர்கிட்டையும் பேசணும். நீங்கள் பார்க்கலான்ட்டு எங்களுக்கு கொடுக்கல. அதனால் விவசாயிகளை பார்க்க மறுக்கின்ற மோடி ஐயாவை கருத்து இங்கே நாங்கள்லாம் வந்து உட்காந்துருக்கோம். இந்து விவசாயிகள் நாங்கள் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ இந்துக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி மோடி ஐயா சொல்கிறாரு. ஆனால் 70 கோடி இந்துக்கள் வாங்கிய 1 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் கார்பரேட் கம்பெனிக்கு 24 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணுறாங்க. அதனால் எங்களையும் காப்பாற்றும் என்பதை தான் இங்கே நாங்கள் அமர்ந்திருக்கோம். இந்த போராட்டம் வந்து ஒரு சிலர் உண்ணாவிரதம் 15 நாளாக காத்திருக்கோம்.